பல்லு சரியா தேய்ச்சிங்களா? குட் கேர்ள். துளசி அம்மா, ம். நான் உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசணும். ஏன் ஃப்ரெண்டா? யாரு? அதான் என்ன காப்பாத்தி சாப்பாடு வாங்கி தந்தாரே. ஆ? அவர்கிட்ட என்ன திடீர்னு? தெரியலையே, பேசணும்னு தோணுச்சு. உங்களுக்கு ஃப்ரெண்டுனா எனக்கும் ஃப்ரெண்டு தானே. ம், கரெக்ட் தான். சரி, உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி தரேன், சரியா? ஏய், சரி. ஹலோ ஹலோ அங்கிள். பாப்பா, என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா பாப்பா? ஆ, நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு குட் நைட் சொல்லதான். ஓ, குட் நைட். குட் நைட் பாப்பா. நான் துளசி அம்மா கிட்ட குடுக்குறேன். குடுங்க செல்லம். ப்ளீஸ். ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். சார், தியா தான் அவங்க கிட்ட பேசணும்னு சொன்னா, ஆனா குட் நைட் சொல்லிட்டு படுத்துட்டா. அப்புறம் என்ன பண்றீங்க? ஒன்னும் பண்ணல மேடம், சும்மா அப்படியே. ஏன் சார், என்னாச்சு? ஏதோ கவலையில இருக்கிற மாதிரி தெரியுது. மேடம், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னேன்ல. ஆமா, சொல்லியிருந்தீங்க. என்னாச்சு? அந்த பொண்ணு கிட்ட லவ்வ சொல்லிட்டீங்களா? அவகிட்ட என் லவ்வ சொல்லவே முடியல மேடம். ஒவ்வொரு தடவை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இப்ப வீட்ல வேற புதுசா ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க. என்னாச்சு? எனக்கு பொண்ணு பார்க்க போலான்னு என்ன காலையில இருந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லவா? ஐடியாவா? சொல்லுங்க மேடம், ப்ளீஸ். ஒரு வெங்காயத்தை எடுத்து அத ரெண்டா வெட்டி உங்க உள்ளங்கையில கொஞ்சம், அப்புறம் அக்குள் குள்ளியும் வச்சுக்கிட்டு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல் வந்துடும். காய்ச்சல் வந்தா யாரும் பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போக மாட்டாங்கல்ல. மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, அஞ்சலி சின்ன வயசுல ஸ்கூலுக்கு லீவ் போடுறதுக்கு என்கிட்ட ஐடியா கேட்பான். ஓ, அப்ப நான் அவளுக்கு இந்த ஐடியா தான் சொல்லுவேன். ஒர்க் அவுட் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம புத்திசாலி மேடம் நீங்க. சரி, நீங்க இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்க. சரி மேடம், கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன். சரி, போன் வைக்கிறேன். குட் நைட். தேங்க்ஸ் மேடம். வெங்காயத்தை கையில வச்சுக்கிட்டா பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போக மாட்டாங்கன்னு என் ஆளே எனக்கு ஐடியா தரா. இதை விட வேற எனக்கு என்ன வேணும்? மிஸ்டர் வெங்காயம், உங்கள் சேவை இந்த வெற்றிக்கு தேவை. தோ வரேன். கேசவா, உங்க அப்பா வர வர உன்னை எப்ப பாரு மட்டன் தட்டியே பேசிட்டு இருக்காரு. என்னால அதை பொறுத்துக்கவே முடியல. பரவாயில்ல பேபி, அப்பா தானே. நான் வரதுக்கு முன்னாடி அவர் உன்னை எப்படி வேணாலும் பேசிருக்கலாம். ஆனா இப்போ தாலி கட்டின பொண்டாட்டி நான் ஒருத்தி இருக்கேன்ல, இத பேசும்போது எனக்கு தானே அவமானமா இருக்கு. எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்ப பாரு, துளசிக்கும் வேலை கிடைச்சிருச்சு. ஒன்னும் தெரியாத அந்த முருகன் கூட வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாரு. இனியும் நீ இப்படியே இருந்தன்னு வைய, அவ்வளவுதான். அசிங்கப்பட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். இங்க பாரு, அதனால உடனே நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற. என்ன சத்தமா பேசாத, யாருக்காவது கேட்டுற போது. எனக்கு மட்டும் வீட்டுல வெட்டிய உட்காந்து பேச்சு வாங்கணும்னு ஆசையா? அதுக்கெல்லாம் இன்னும் நேரம் வரணும், குறிப்பா பணம் வரணும். என்ன நம்பி யார் பேபி இன்வெஸ்ட் பண்ணுவா?
அவரோட ரிட்டையர்மெண்ட் பணம் வரும்ல அதுல என்னோட ஷேரை வாங்கி நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதுக்குள்ள உனக்கு வயசே ஆயிடும். உனக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பணம் தானே வேணும். நான் உனக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன். அதுல ஷூரிட்டி சைன் கூட நானே பண்ணி தரேன். நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு மட்டும் வழியை பாரு, ஓகேவா? அது இல்ல பேபி, அது ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக ப்ளீஸ் பேபி. ப்ளீஸ் பேபி, ஓகே சொல்ல. ரொம்ப யோசிக்காத. சரி. நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நான் சும்மா இருந்தா நான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுல அர்த்தமே இல்லாம போயிடும். நான் ஸ்டார்ட் பண்றேன், நீ லோன் அரேஞ்ச் பண்ண. தேங்க்ஸ் பேபி. நமக்குள்ள அதுக்கு தேங்க்ஸ்லாம். சார் 6 மாசத்துல விஆர்எஸ் கொடுக்க சொல்லிட்டீங்க. இங்க என் குடும்ப நிலவரத்தை யோசிச்சு பாருங்க சார். சார் இப்பதான் சார் சின்ன பொண்ணு கல்யாணத்தை முடிச்சேன். அதுக்கு வாங்கின கடன் இருக்கு, மூத்த பொண்ணு கல்யாணம் வேற இருக்கு. ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நான் வேலையை விட்டு போயிட்டா என்னால் என்ன பண்ண முடியும் சார்? எனக்கு இவ்வளோ வருஷம் சர்வீஸ் இருக்குல்ல, பேசுங்க சார். நீங்க ரெக்கமெண்ட் பண்ணாம யார் சார் பண்ணுவாங்க? சரி சார், தேங்க்யூ சார். லட்சுமி, எப்போ வந்த? சந்தோஷம் தானே? இப்போ துளசிக்கு வேலை கிடைச்சது வேற எதுக்கு இல்லைனாலும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்தாலே அவ சந்தோஷமா இருப்பா இல்லையா? என்ன ஏதாவது சொல்லணுமா? இல்ல ஒண்ணு இல்லைங்க. ஏய், நான் தூரத்தில் இருந்தாலும் நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். சொல்லு. அது இல்லைங்க, அது கல்யாணம் ஆனதுல இருந்து மாப்பிள்ளைக்கும் அஞ்சலிக்கும் நாம எந்த சடங்கும் இல்ல விருந்தோ செய்யலல்ல. அவங்களுக்கு மறு வீட்டு விருந்த கொஞ்சம் பெருசா பண்ணலாமான்னு தோணுதுங்க. மாப்பிள்ளை நம்ம கிட்ட எதையும் எதிர்பார்க்கலதான், இருந்தாலும் நம்ம திருப்திக்காக ஏதாவது அவருக்கு தங்கத்துல ஒரு மோதிரமாவது கொடுக்கலான்னு எனக்கு தோணுதுங்க. என் வீட்டு மகாராணி ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படும் போது முடியாதுன்னு சொல்லிட முடியுமா? பாத்துக்கலாம். இல்ல, அதுக்காக நீங்க கடனை உடனே வாங்கி எல்லாம் செய்ய வேண்டாங்க. இருக்கிறத வச்சு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தங்கத்திலையும் போடணும், கடனும் வாங்கக்கூடாது. பாத்துக்குவோம். கம்பெனியில் கொஞ்சம் அட்வான்ஸ் கேக்குறேன். என்னங்க, அஞ்சலி கல்யாணத்துக்காக இப்பதானே கம்பெனில அட்வான்ஸ் வாங்குனீங்க, அதுக்குள்ள எப்படிங்க கொடுப்பாங்க? பாத்துக்கிற விடு. சரிங்க, அப்போ நம்ம சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லிடவா? கண்டிப்பா. உனக்கு எப்படி செய்யணும்னு ஆசையோ அதே மாதிரி செய்ய. சரிங்க. லட்சுமி, என்னங்க? இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷப்படணும்னு என்னென்னமோ செய்றியே, உனக்குன்னு எதுவும் செஞ்சுக்கணும்னு ஆசை இல்லையா? ஒரு அம்மாவுக்கு பிள்ளைங்களுக்கு செய்யறது தவிர வேற என்னங்க சந்தோஷம் இருக்கு சொல்லுங்க? எனக்கு இதுதாங்க பெரிய சந்தோஷமே. நீ எனக்கு பொண்டாட்டி மட்டும் இல்ல லட்சுமி, இந்த வீட்டோட பொக்கிஷம். உன்னை நான் தான் வச்சு காப்பாத்தணும். இந்த சந்தோஷம் கெடாம காப்பாத்தணுமே. என்னோட அஞ்சலியை யாராவது தொந்தரவு பண்ணா நான் அவங்க உயிர் எடுக்கவும் தயங்க மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி. அஞ்சலி, நீ நல்லா தூங்கு.
இன்னையில இருந்து நான் உன்னை இன்னும் கவனமா பாத்துக்க போறேன். நான் இருக்கும்போது உனக்கு எந்த தொந்தரவும் வரவிட மாட்டேன். அப்படி மீறி வந்தா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். என்னாச்சு புலம்பல் ராணி இன்னும் எந்திரிக்கல? என்னங்க இது இப்படி படுத்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? புலம்பல் ராணி இன்னும் எந்திரிக்கல போல. ஆ, நான் வேற மாத்திரை போடணும். இவ காப்பி குடுப்பான்னு பார்த்தா இன்னும் எந்திரிக்கல. ஆ. கவிதா, ஏய் கவிதா. ஐயோ, என்னங்க பாட்டி வர கூப்பிடுறாங்க. ஏய், நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். ஏய் கவிதா, கவிதா. ஐயோ, சொல்லுங்க. ஏய், டென்ஷன் ஆகாத, இரு வரேன். ஐயோ, இதெல்லாம் நாடகம் தெரிஞ்சா அத்தை எவ்வளவு கஷ்டப்படுவாங்களோ. என்ன பண்றது? இந்த மனுஷனை கட்டினதுக்கு இன்னும் என்னென்ன போய் சொல்லணுமோ தெரியல. பாவம் அத்தை. என்னடா உன் பொண்டாட்டிய கூப்பிட்டா நீ வர? ஆ, அது கவிதாவுக்கு நைட்டு ஃபுல்லா வயிற்று வலி பாட்டி. ஆ? நைட்டு ஃபுல்லா அவளும் தூங்கல, என்னையும் அவ தூங்க விடல. அதான் தூங்கிட்டு இருக்கா. நானும் ராத்திரி ஃபுல்லா தூங்கவே இல்லையேடா, முழிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். எனக்கு ஒரு சத்தமும் உன் ரூம்ல இருந்து காதல விடல. அதுவா பாட்டி, ரூம்குள்ள நான் மைக் வைக்கலல்ல, அதனாலதான் உங்க காதுல கேட்டிருக்காது. கிண்டலு. நான் உங்களை எல்லாம் வளர்த்தவடா, எங்கிட்டயே நீ கதை சொல்றியா? நம்மளன்னா நீங்களே உள்ள வந்து பாருங்க. லட்சுமி, லட்சுமி, ஆ, இங்க கொஞ்சம் வாயேன். இது வராத. சிபிஐ கிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம் போல, இந்த கிழவி கிட்ட இருந்து தப்பிக்க முடியலையே. என்னத்த கூப்பிட்டீங்க? என்ன வேணும்? உன் மருமகளுக்கு வயிற்று வலியா, என்ன ஏதுன்னு போய் சீக்கிரமா பாரு. என்ன ரகு, கவிதாவுக்கு என்னாச்சு? ஆமாமா, வயிற்று வலி. அப்படியா? சரி, நான் போய் பாக்குறேன். ஆ, கவிதா, கவிதா, அத்தை, என்னாச்சுமா? படுத்துக்க. பரவாயில்ல. என்னாச்சு திடீர்னு? காய்ச்சல் ஏதாவது அடிக்குதாமா? அத்தை, நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். அதான் ஒரே வயிற்று வலியா இருக்கு. நைட்டு சாப்பிட்டதா? நாங்க எல்லாருமே அதைத்தானே சாப்பிட்டோம். எங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. உனக்கு மட்டும் என்னாச்சு? அது அம்மா அம்மா, ஆ? அது கேஸ் ப்ராப்ளமா இருக்கும். நேத்துல இருந்தே அவளுக்கு இந்த பிரச்சனையாவே தான் இருக்கு. ஓஹோ, அப்படியா? சரி, பரவாயில்ல. நான் ஒரு கஷாயம் போட்டு தரேன், அதை குடிச்சா சரியாயிடும். போட்டு எடுத்துட்டு வரேன். இரு. சரிம்மா, நீங்க போய் சீக்கிரமா போட்டு வந்துருங்க. ம். அப்பாடா, போயிட்டாங்க. எப்படி நம்ம ஐடியா? பாவங்க அத்தை, எனக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லைன்னு நினைச்சு கஷாயம் போடுறேன்னு போயிருக்காங்க. இதெல்லாம் டிராமான்னு தெரிஞ்சா பாவம் அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ பேசாம இரு, அது போதும். இங்க அத்தை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கஷாயம் போட்டு கை மருந்து வச்சு அரை நாள்ல அதை சரி பண்ணிடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? வலி இருந்தாதானே அதை குணப்படுத்துறதுக்கு. அவங்க குடுக்கிற கஷாயத்தை வாங்கி குடி. அதுக்கப்புறமும் வலி அதிகமா இருக்குன்னு சொல்லி உட்காரு. அடுத்து நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். ஏய், முதல்ல படு. படுங்க.
குட் மார்னிங். குட் மார்னிங். நான் கூட நேத்து நடந்ததையே யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் டிஸ்டர்ப்டா இருந்தா என் ஒய்ஃபுக்கு பிடிக்காதுல்ல? ஒன் செகண்ட். இந்தா. தேங்க்யூ. You're welcome. உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா அத நான் மட்டும் இல்ல, அந்த கடவுளே தாங்கிக்க மாட்டாருன்னு தோணுது. என்ன சொல்றீங்க? நேத்து நைட்டு உன்னை கிண்டல் பண்ணாங்கல்ல, அந்த ரவுடிங்களுக்கு கடவுளே தண்டனை கொடுத்துட்டாரு. புரியல, என்னாச்சு உங்களுக்கு? நேத்து நம்ம கிட்ட பம்பு இழுத்துட்டு வேற எங்கேயோ போயிருக்காங்க. அங்க ஒரு கார் வேகமா மோதி ஆக்சிடென்ட்ல 3 பேரும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க திரும்ப உயிரோட வந்தாலும் இன்னொரு பொண்ணை கிண்டல் பண்றத பத்தி யோசிக்க கூட மாட்டாங்க. நீ சொன்ன மாதிரி கடவுள் அந்த ரவுடிகளுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டார் பாருன்னு சொல்லி. ஐயோ, நான் சும்மா வார்த்தைக்கு சொன்னா அதெல்லாம் அப்படியே பழிக்குதா? ஐயோ பாவங்க. இந்த மாதிரி பொறுக்கிங்களுக்கு பாவம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி. ஆனா அது கரெக்ட் தான். ஆனா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி எல்லாம் இருக்கும்ல. பாவம், இது ஒரு பெரிய தண்டனை தான். ச்சே. செஞ்ச தப்பும் பெருசு தானே. இனிமே நான் உங்களை வெளியில கூட்டிட்டு போங்கன்னு சொல்லவே மாட்டேன். எப்பவும் போல நம்ம வீட்லயே இருந்துக்கலாம். இதுல இருந்து என்ன தெரியுது? என் மகாராணி நேத்து எவ்வளவு பயந்தாங்கன்னு. ஆனா நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது. சரி, நீங்க சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. நான் போய் குளிச்சுட்டு சமையல ரெடி பண்றேன். ஹலோ. நோ, ஆக்சிடென்ட் ஆன காரை நான் வச்சுக்க மாட்டேன். அதை வித்துருங்க. Yeah. அத்தை, கசாயம் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் அம்மா அம்மா வராங்க. படு 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 படு. கவிதா, வந்துட்டாங்க, படு. கவிதா எந்திரிச்சு உட்காரு. கசாயம் நல்லா சூடா இருக்கு. சூடா குடிச்சினா வயித்து வலி விட்டுரும். எந்திரி எந்திரி குடி. எந்திரி கவிதா, எந்திரி. அம்மா குடிச்சா குடுக்குறாங்க. சரியாயிடும். குடி. ரொம்ப வலிக்குது. குடி. குடி குடி. டேய், என்னாச்சுடா இவளுக்கு மட்டும்? நாம எல்லாரும் அந்த சாப்பாடு தானே சாப்பிட்டோம் நைட்டு. வலிக்குது அத்தை. மா, அவளுக்கு வலி அதிகமா இருக்கு போல. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு வந்துருவா. ஹாஸ்பிட்டலுக்கா? வலி தாங்க முடியல அத்தை. சரி, சீக்கிரம் கூட்டிட்டு போ. போமா, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. போ. ரெடியா போ. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. வலிக்குதே. ஏய், இங்க
பேங்க்குக்கு தானே போறோம். அதுக்கு ஏன் இப்படி குதிக்கிறீங்க? அடியே, முதல்ல பேங்க்குக்கு போறோம், வேலையை முடிக்கிறோம், அதுக்கப்புறமா பெரிய ஹோட்டலுக்கு போறோம், நல்லா சாப்பிடுறோம், அப்புறம் அதுக்கப்புறம் சினிமாக்கு போறோம். சினிமாக்கா? ம், சூப்பருங்க. நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, பின்ன பொய்யா சொல்லுவேன். சீக்கிரம் ரெடி ஆகு. ஐயோ கடவுளே, இதெல்லாம் என் வாழ்க்கையில தான் நடக்குதா? என்னால நம்பவே முடியல. இங்க நான் புது புடவை கட்டிக்கிட்டா? ஏதாவது கட்டிக்கோ. சரி, நான் சீக்கிரமா ரெடியாகி வந்துடுறேன். கிளம்பலாம். ம். ஐயோ, ஹேய், ஹேய். அப்பா, தப்பிச்சோம். ஆமா, உடம்பெல்லாம் சூடா இருக்கு. அடடடா, பரவாயில்லையே, நம்ம ஆள் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சே. இப்ப என்ன பொண்ணு பார்க்க கூப்பிட்டா என்னால போக முடியாது. எனக்கு நைட்ல இருந்து காய்ச்சல் அடிக்குதுன்னு ஒரு ஆக்டிங் போட்டுற வேண்டியதுதான். வெற்றி, இன்னும் என்ன தூங்கிக்கிட்டே இருக்க? என்னடா இன்னும் படுத்துக்கிட்டே இருக்க? எழுந்துடுடா, நல்ல நேரத்துல பொண்ணு பார்க்க போகணும்டா. வெற்றி, வெற்றி, ஐயோ கடவுளே, என்ன இப்படி கொதிக்குது? வெற்றி, காய்ச்சலும் தலைவலியும் அதிகமா இருக்குமா, முடியலம்மா. ஐயோ, இன்னைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போகணுமேடா. அம்மா, பொண்ணு பார்க்க போகணும்ல, வெயிட் பண்ணுங்க. டேய் 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 டேய், வேண்டாம்டா, படு. இப்ப குளிச்சா காய்ச்சல் அதிகமாயிடும்டா. ஐயோ, உங்க அப்பா கிட்ட என்ன சொல்றது? அவர் வேற பொண்ணு வீட்டுல வரேன்னு சொல்லி வச்சிட்டாரே. சரி, நீ படு, நான் உங்க அப்பா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். இதோ வரேன். எங்க 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 இருக்கீங்க? கேசவா, கேசவா, டைம் ஆச்சு, போலாமா? இதோ வந்துட்டேன் பேபி. இந்தா வச்சுக்கோ. இந்த லோன் மட்டும் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னா நம்ம லைஃபே தலைகீழா மாறிடும். லவ் யூ பேபி. ஒரு ஹஸ்பண்டுக்கு இதுக்கு மேல எந்த ஒரு வைஃபும் சப்போர்ட் பண்ண முடியாது. எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் நீ. தேங்க் யூ so much பேபி. சரி, போதும் போதும், நம்ம கிளம்பலாமா? போகும்போது பாட்டுக்கிட்டே அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிடலாமா? கண்டிப்பா சொல்லலாம், வா. இந்தாங்க அத்தை. பாத்து, சூடா இருக்கு. அம்மா. என்னப்பா, எங்க கிளம்பிட்ட? அம்மா, நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். அது விஷயமா நானும் தீபாவும் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம்மா. நிஜமாவாடா? கேசவா, நீ எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கடா. நீ எந்த வேலைக்கும் போகல, சம்பாதிக்கலன்னு உன்னை எல்லாரும் மட்டமா பேசும்போது அம்மாவுக்கு எவ்வளவு கவலையா இருக்கும் தெரியுமா? நான் ஏதாவது சொல்லி நீ வருத்தப்படக்கூடாதுன்னு தாண்டா நான் எதுவுமே சொல்லாம இருந்தேன். எப்படியோ உனக்கு அந்த கடவுள் ஒரு நல்ல வழியை காமிச்சிட்டாருடா. எனக்கு அதுவே போதும். இதுல என்னோட முயற்சி எதுவுமே இல்லம்மா, எல்லாமே தீபா தான். ஆமா, அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தீபா. இனி உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. டேய் இருடா, பாட்டி கால்ல முதல்ல விழு போ. பாட்டி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நீ பண்ற தொழில் ஓஹோன்னு வரணும்டா. நீ ரொம்ப நல்லா இருக்கணும். டேய் கேசவா, ஒரு தொழில்ல வர முதல் வருமானத்துல பாட்டிக்கு என்னடா வாங்கி கொடுப்ப?
உனக்கு தங்கத்துல ஒரு வெத்தலை பொட்டி வாங்கி தரேன். ஆ? ஆ, ஆ, ஆ. மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருங்க. பேரும் புகழோட நிறைய செல்வத்தோட நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். சரிப்பா. சரி போயிட்டு போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. வரேன் பாட்டி. போயிட்டு வரேன் ஆ, பாட்டி. போயிட்டு வா. வரோம். கடவுளே. லட்சுமி, உன் பிள்ளைக்கு பொறுப்பு வந்துருச்சுடி. இனி நீ அவனை பத்தி கவலைப்பட வேண்டாம். டேய் வெற்றி, வெற்றி வெற்றி, டேய் வெற்றி, டேய் வெற்றி, என்னடா ஆச்சு? அம்மா, டேய் என்னடா இப்படி கொதிக்குது? யோ, ஐயா, உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியா? வர சொல்லுங்க, ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. சீக்கிரம் போய் ஃபோன் பண்ணு போ. பா, டாக்டர்லாம் எதுக்குப்பா? இருங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன? நீங்க வேற பொண்ணு பார்க்க போலான்னு சொல்லிருக்கீங்கல்ல? என்னடா பேசுற நீ? உனக்கு உடம்பு முடியாம இருக்கிறப்ப பொண்ணு பார்க்க ஒண்ணு கூட்டிட்டு போவாங்களா? உனக்கு உடம்பு நல்லாகட்டும், சரியா? அப்புறமா பொண்ணு பார்க்க போலாம். படுத்து ரெஸ்ட் எடு. இல்ல பாட்டி, அது வந்து டேய், அதான் சொல்றாங்கல்ல, படுத்து ரெஸ்ட் எடு முதல்ல. நாமெல்லாம் வெளியில போலாம். அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். ரெஸ்ட் எடுறா. முடியலையே. இது வரைக்கும் காதலோட அடையாளமா ரோஜா பூ தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு இப்ப வெங்காயமா மாறிடுச்சு. தேங்க்யூ. உங்க உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என் ஆளு தெரிஞ்சோ தெரியாமலோ வேற ஒருத்தி என் வாழ்க்கையில வந்துடக்கூடாதுன்னு அவளே உதவி பண்ணிருக்கா. கடவுளே, உன்னோட கணக்க புரிஞ்சிக்கவே முடியல. என்னமோ உன்னை நம்பிதான் இருக்கேன். எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தாலும் அவ கூட என்ன சேர்த்து மட்டும் வச்சிரு. கடவுளே, நான் உங்களுக்கு 108 வெங்காயத்தை உடைக்கிறேன். சரியா? சாரி, 108 தேங்காய உடைக்கிறேன். ஐயோ, வெற்றி, வெற்றி, உனக்கு காஃபி கொடுக்க சொல்லவாடா? வேண்டாம் பாட்டி. சரி, நீ படுத்துக்கடா. உனக்கு கஞ்சி காய்ச்சி எடுத்துட்டு வரேன். என்ன? வேண்டாம் பாட்டி. போத விழு. இரு, எடுத்துட்டு வரேன். பேசாம படு. ஆஹா, வெங்காயம் நீங்க வேற லெவல்டா. சாப்பிடு. கவிதா, சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனா வீட்ல செய்யற மாதிரி டேஸ்ட் இல்லைங்க. ஐயோ பாவம், சாப்பிடுட்டு ஒன்று ஆர்டர் பண்ணா நீ இதுல குறை வேற சொல்றியா? இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சிருப்பேன். பணமாவது மிச்சமாயிருக்கும். இங்க பாரு, பேங்க் மேனேஜர் 1000 கேள்வி கேட்பான். எதுக்குமே நீ வாயை திறந்துடக்கூடாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னங்க, ஒரு வழியா என்ன ஊமன்னு சொல்லிருங்க, நல்லா இருக்கும். கவிதா, எப்ப பார்த்தாலும் உனக்கு எதுவும் தெரியாது, எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருந்தா, எதுவும் தெரியாத ஆள எதுக்கு கூட்டு வந்தீங்க? இதுல வேற ஒரு குழந்தைக்கு அப்பா வேற ஆயிட்டீங்க. ஏன்டி இப்படி பேசுற?
எருமை நசுக்க பார்த்தா அது திரும்ப நம்மள கடிக்க தான் செய்யும். நானே எவ்வளவுதான் பொறுத்து போறது. இப்ப பார்த்தாலே என்ன மட்டை தட்டி பேசுறதே உங்களுக்கு வேலையா போச்சு. அப்படியெல்லாம் இல்ல. இப்போ ஏதாவது நீ தப்பா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, லோன் ரிஜெக்ட் ஆயிடும். அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். உடனே நீ கோச்சுப்பிய. இங்க நான் பேசாம இருக்கிறதுக்கு எதுக்கு இங்க வரணும்? வீட்லயே இருந்திருப்பேனே. இல்ல, பேங்க் ப்ராசஸ்ல நீயும் இருக்கணும். அவங்க ஏதாவது குதர்க்கமா கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்க, அதை நான் சமாளிச்சுப்பேன். ஆனா உனக்கு கஷ்டம் இல்லம்மா, அதுக்கு தான் சொன்னேன். சாப்பிட்டு சாப்பிட்டு. வேற ஏதாவது வேணுமா? வேண்டாம் சாமி, இதுவே போதும். காஃபி வீட்ல போய் சாப்பிட்டு. வேண்டாம். ஓகே, சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. சாப்பிட்டு கிளம்புவோம். காஃபி ஒண்ணுதான் ஒரு கேடு. முறைக்காத, சாப்பிடு. மேடம், உள்ள கஸ்டமர் இருக்காங்க மேடம். சொல்லுங்க. எக்ஸ்எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தியோட பொண்ணு வந்திருக்கேன்னு ஒரு சொல்லுங்க. 5 மினிட்ஸ் ஆகும், வெயிட் பண்ணுங்க. சரி, வெயிட் பண்றோம். உட்காருங்க. உட்காரு. சார், எக்ஸ்எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தியோட பொண்ணு வந்திருக்காங்க. வர சொல்லட்டுமா? வர சொல்லுங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உள்ள வா. சரி, வா. அங்கிள். வாமா வா. உட்காருங்க. அங்கிள், இவர்தான் என் ஹஸ்பண்ட். பேரு கேசவன். ஹலோ சார். சரி, லவ் மேரேஜ் தானே? ஆமா சார். ஆமா அங்கிள். அப்பா எப்படிமா இருக்காரு? அப்பா நல்லா இருக்காரு. எலெக்ஷன் வருதுல, அதான் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. ஓ, என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, ஜூஸ்? ஐயோ இல்ல அங்கிள், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார். இந்த பேங்க் தான். லோன் மேனேஜர் எங்கேயாவது போயிட போறாரு. சீக்கிரம் வா. என்னங்க? என்னடி இது நம்ம கேசவ வண்டி தானே? உனக்கு எந்த வண்டியை பார்த்தாலும் கேசவ வண்டியா தான் தெரியும். வா போலாம். இல்ல, இது அட, மேனேஜர் வெயிட் பண்ணுவாரு. நீ வா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க. மேனேஜரை பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, வா உட்கார். எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு? நான் இப்போதைக்கு எந்த வேலைக்கும் போகல சார். எந்த வேலைக்கும் போலியா? வேலைக்கு போகாம எப்படி லோன் அப்ளை பண்றதுக்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்குமா? இல்ல அங்கிள், அவரோட படிப்புக்கு ஏத்த மாதிரி எந்த வேலையும் கிடைக்கல. அதனாலதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். அங்கிள், நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோட நேம்ல ஏதாவது லோன் ப்ராசஸ் பண்ணலாமா? எத்தனை வருஷம் லவ்? எத்தனை வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்டேன். அது 2 வருஷம் சார். அப்போ இது மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ், அப்படித்தானே? உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் முடியல. ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு சார். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் 5 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும் சார். நீங்க போலாம். வெயிட் பண்ணலாங்க. சும்மா இரு, நீ வேற. உட்காருங்க சார். சரி போங்க, வெயிட் பண்றோம். சாரோட குவாலிஃபிகேஷனுக்கு ₹1 கூட லோனா கிடைக்காது. ஐயோ அங்கிள், சிபில் ஸ்கோர் சுத்தமா இல்ல. வேணும்னா
உன்னோட டாக்குமெண்ட்ஸ் வச்சு தான் ப்ராசஸ் பண்ணணும். சரி சரி அங்கிள், ஓகே, நீங்க என்னோட டாக்குமெண்ட் வச்சு ப்ராசஸ் பண்ணுங்க. இரு பார்க்கலாம். உங்க ப்ரொஃபைலுக்கு 20 இருந்து 25 லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம். ஐயோ சார், நாங்க ஸ்டார்ட் பண்ணலாங்கிற பிசினஸ்க்கு 40 lakhs வேணும் சார். ஆக்சுவலி நீங்க என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? சார், என்னோட பிசினஸ் ஐடியா என்னன்னு பாத்தீங்க? கேசவா அங்கிள், ஃபர்னிச்சர் வாங்கி சேல் பண்ணலாம்னு இருக்கும். என்னங்க இவ்வளவு நேரம் உட்கார வைக்கிறாங்க? கவர்மெண்ட் ஆஃபீஸு, இந்த பேங்க்கு, இங்கெல்லாம் வந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணாதான் வேலையை முடிக்க முடியும். கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? எனக்கு நம்ம வீட்ல இருந்து யாராவது பார்த்துட்டா என்ன பண்றதுன்னு பயமா இருக்குங்க. அத்தை கிட்ட வேற போய் சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு அதுவே பயமா இருக்கு. ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன். நீ ஏதாவது பேசி என்ன குழப்பாத. அமைதியா இரு. எதுக்கு எடுத்தாலும் இப்படி அவசரப்பட்டா மனுஷன் என்னதான் பண்றது? நான் ஹெட் ஆபீஸ்ல பேசிட்டு சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா கவுண்டர் நம்பர் 2க்கு போயிடுங்க. அங்க ஒரு ஃபார்ம் தருவாங்க. அதை ஃபில் அப் பண்ணி கொடுத்துட்டு போங்க. நான் பேசிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். லோன் கேட்டு வந்திருக்கீங்களா? ஆ, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? இருக்கு மேடம். எத்தனை செட் வச்சிருக்கீங்க? ஒரு செட்டு மேடம். எல்லாத்துலயும் 3 செட்டு வேணும். ஓ மேடம், இங்க ஜெராக்ஸ் மிஷின் இருக்கா? ஒன்லி ஃபார் ஆபீஸ் யூஸ். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். இந்த ஒரு டைம் மட்டும்தான். ராஜா மேடம், அவங்களுக்கு கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருங்க. வாங்க சார். வா, ஜெராக்ஸ் எடுத்துருவோம். சரி அங்கிள். ஓகே சரி, ஓகே அங்கிள், நாங்க போய் ஃபில் பண்ணி கொடுக்குறோம். போயிட்டு வாங்க. மேடம், ஒரு நிமிஷம். மேடம் 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 என்னங்க இதெல்லாம்? எதுக்கு? மேடம், முதல் நாள் வேலைக்கு போறீங்கல்ல, அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலான்னு. ஒரு நிமிஷம் இருங்க. நான் வேலைக்கு திரும்ப போக ஆரம்பிச்சிட்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மேடம், இப்போ நாங்களும் நீங்களும் சொந்தக்காரங்க. அதனால உங்க வீட்ல நடக்கிறது எனக்கு தெரியும். அப்புறம் எங்க வீட்ல என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கும் தெரியும். நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. மேடம், முதல் நாள் வேலைக்கு போறீங்க, அதான் வாழ்த்து சொல்லிட்டு 2 வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். இது தப்பா மேடம்? ஆமாங்க, தப்புதாங்க. திரும்ப திரும்ப நீங்க தொந்தரவு பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா தீபா கிட்ட சொல்லிடுவேன். மேடம், ஹலோ மேம். சார், சாரி, நான் திரும்ப திரும்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் சொன்னல, அந்த எக்ஸ்எம்எல்ஏ பையன், அவன் ரொம்ப டென்ஷன் பண்றான் சார். அப்படியா? என்னாச்சு மேடம்? இல்ல சார், நான் அவனை கொஞ்சம் கண்டிச்சு விடுங்கன்னு சொன்னேன்ல. ஆமா மேடம், எனக்கு பொண்ணு பார்க்குற விஷயமா எங்க வீட்ல பேசிட்டு இருந்தாங்களா.
அந்த டென்ஷன்ல அவனை நான் மறந்துட்டேன். ஐயோ நான் மறந்துட்டேன். ஆமா என்னாச்சு? நான் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? மேடம் சூப்பர் மேடம், நீங்க கொடுத்த ஐடியா செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. வெங்காயம் நல்ல காய்ச்சல் கொடுத்து என்ன படுக்க வச்சிருச்சு. பொண்ணு பாக்குற பிளான் க்ளோஸ். சரி, எப்படியோ உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுல, அது போதும். அதுக்கு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஐயோ சார், இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? வெற்றியும் நான் தான், அவங்க நம்புற நண்பனும் நான் தான். இந்த விஷயம் தெரிஞ்சா என்கிட்ட பேசுவாளா? ஐயோ தெரியவே கூடாதுப்பா. இவங்க நம்ம லவ் ஓகே பண்ற வரைக்கும் தெரியாம பாத்துக்கணும். சார் ஹலோ. ஹலோ சொல்லுங்க மேடம். அதான் சார், அந்த எக்ஸ்எம்எல்ஏ பையனை கொஞ்சம். மேடம் நீங்க கவலையே படாதீங்க, அவன் கைய காலை முறிச்சறேன். சார் 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 ப்ளீஸ், நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் திரும்பவும் சொல்றேன். அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார், மிரட்டி விட்டா போதும் சார். அவ்வளவுதானே, செஞ்சுட்டா போச்சு. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, நான் திரும்ப கால் பண்றேன் சார். தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம். பாய் மேடம். அப்படியே திரும்புறாளே. கடவுளே, என்ன அடிக்கிறதுக்கு என்னையே செட் பண்றாளே. இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா? இந்த வெற்றி அடிக்க எவனால முடியும்? இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு.